போற? இவதான் கவிதா. கலெக்டர் ஆகணுங்கிறது தான் இவ குறிக்கோள். அதுக்காக இப்பவே தன்னை தயார்படுத்திட்டு இருக்கா. ஆமாங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுதான் இவ தொழிலே. இப்போ நம்ம ஆள்கிட்ட வந்திருக்கா, மற்றதை நீங்களே பாருங்க. இல்ல, இங்க இருந்து குதிச்சா அரைகுறையா கை கால் உடைஞ்சு வீட்டுல கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த மலை மேல இருந்து குதிச்சேன்னு வை, எந்த பிரச்சனையும் இல்லாம பட்டுன்னு உயிர் போயிடும். நீ கஷ்டப்பட வேண்டியிருக்காதுன்னு சொல்ல வந்த. என்ன பாக்குற? என்னடா இவ சாக போற நம்மள கையை பிடிச்சு இழுத்து காப்பாத்தாம மேல இருந்து குதிக்க சொல்றாளேனா? நீ எப்படியும் முடிவு பண்ணிட்ட, அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? சாக போற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் வச்சிருப்பாங்க. நீ என்ன காரணம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல தப்பு இல்லாம பாத்துக்க. தப்பு என் மேல இல்ல, என்னதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டு உன்னையே வருத்திக்கிற நீ, மத்தவங்களுக்கு உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சு ஏன் உன்னையே நீ தட்டி கொடுத்து வாழக்கூடாது? எதுவும் நாம நினைக்கிற நினைப்புலதான் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க உன்னை குறை சொல்றாங்கன்னு வருத்தப்படாத. அவங்க குறை சொல்லாத அளவுக்கு நாம எப்படி வாழ முடியும்? அதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசி. அதுக்கு எங்கேயாவது எதுலயாவது யார் மூலமாவது தீர்வு கிடைக்கும். இவ்வளவு நேரம் வயசு பசங்களுக்கு அட்வைஸ் பண்றதே தப்புதான். சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். வீட்டுக்கு போறதா இல்ல மேல போறதான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பார்த்தா புத்திசாலியா தெரியுற. மேல போறதுக்கு விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரேன். உங்க பேரு கவிதாவா? ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. பேருக்கு தகுந்த மாதிரி ஆளும் ராஜா மாதிரி தான் இருக்க. பாய். வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தேடி ஒரு தேவதை வருவா. அந்த தேவதை அவங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவா. மேடம், மேடம் கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க மேடம். மேடம், ஹலோ, உங்களா நில்லுங்க. ஹலோ மேடம். ஏய், வண்டி கொஞ்சம் ஹலோ மேடம், நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன பொக்கேவோட வந்து நிக்கிற? ஐ லவ் யூ சொல்ல போறியா? எனக்கா இல்ல அவளுக்கா? இல்ல, நேத்து இவங்க ஞாபகத்துல இருந்து காப்பாத்துனாங்கல்ல, அதான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ். நீ தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா வார்த்தையிலே சொல்லலாம். இல்ல இந்த தேங்க்ஸ் கார்டே போதும். கூடவே இந்த பூவையும் சேர்த்து கொடுக்கறியே, இது எதுக்கு? உன்னதான் கேக்குறேன், இது எதுக்கு தெரியலையா? தெரியல. தெரியாம எதையும் செய்யாத. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் எதுக்கு என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சா மத்தவங்களை விட நீ அறிவாளியா இருப்ப. முதல்ல இதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்கவா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி பூவோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா மேடம், சொல்லவா? பூங்கிறது ஒரு அழகான மென்மையான விஷயம். அந்த அழகான பூவை பார்க்கும்போது பார்க்கறவங்க முகத்துல ஒரு சந்தோஷமும் மனசுல ஒரு நிம்மதியும் பிறக்குது. அதே மாதிரி இந்த பூவை கொடுக்கறேன்னா உங்களோட வாழ்க்கையில என்னைக்கு இந்த சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தருவேங்கிற நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இந்த பூ கொடுக்கறது. பேச்சால சொல்ல முடியாத விஷயத்தை தான் இப்படி பூ கொடுத்து புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மேடம், நம்ம பொதுவான கண்ணோட்டத்துல எல்லா பூவையும் பார்த்து மத்தவங்களுக்கு கொடுத்துடுறோம்.
ஆனா ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு குணாதிசயமும் காரணமும் இருக்குங்கிறது தான் உண்மை. பரவாயில்லையே, இவ்ளோ சீக்கிரத்துல நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்க. உன்னை பாராட்டுறேன். தேங்க்ஸ் மேடம். இனிமே என்ன மேடம்லாம் கூப்பிட வேண்டாம், கவிதானே கூப்பிடலாம். நீ கூச்சத்துல இப்படி நெளியறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்னோட பிரச்சனை இதான் தெரியுமா? காலேஜ்ல இதை வச்சுதான் பசங்களும் பொண்ணுங்களும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ஸ்வேதா பொண்ணு இருக்கால, எப்பவும் என்ன கிண்டல் பண்ணி அழ வச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொன்ன? ஸ்வேதா. அந்த ஸ்வேதா மட்டும் இல்ல, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ற. நானா? நீதான். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் என்ன பாட்டு சத்தத்தை காணும்? அப்பாடா. என்ன ராஜா, அவ்வளவு தூரத்துல பாம்பு இருக்கு, நீ இப்படி பயந்து சாகுற? அட நீ வேற கவிதா, எனக்கு சாதாரணமாவே பயம் அதிகம். அதுவும் பாம்புன்னா சொல்லவே வேணாம். நல்ல வேளை நீ வந்து காப்பாத்துன. தேவையான நேரத்துல தைரியம் கண்டிப்பா வரணும். அப்படி வரலனா அவங்களால தன்னையும் காப்பாத்திக்க முடியாது, மத்தவங்களையும் காப்பாத்த முடியாது. எனக்கு வராது கவிதா. வரும் ராஜா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா இந்த கவிதாவை நினைச்சுக்க, தைரியம் வரும். நிஜமா வருமா? நிஜமா வரும். ஒருவேளை அப்படியும் வரலன்னா? அப்படியும் வரலனா இனிமே நீ என்ன பார்க்க வராத. கவிதா, 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 இனிமே நீ என்ன பார்க்க வராத. சாரி ராஜா, அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உன் விஷயத்தை கேள்விப்பட்டும் என்னால வர முடியல. ஐம் சோ சாரி ராஜா. சாரி சொல்றேன்ல. உனக்கு கிடைச்ச பாராட்ட நேர்ல பார்க்க முடியலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நீதான் கவிதா. நானா? ஆமா கவிதா, அன்னைக்கு நீ சொன்ன என்ன பார்க்க வராதுன்னு. அதான் கவிதா இதையெல்லாம் செய்ய வச்சது. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது கவிதா. எப்பவும் உன் பக்கத்துல இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன் கவிதா. நீ மட்டும் இல்ல, நானும் தான். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, பாய். எப்படியாவது இந்த லவ் லெட்டரை இவகிட்ட கொடுத்துடணும். கவிதா, காஃபி சாப்பிடலாமா? கவிதா, கவிதா, என்ன? அது அது வந்து அது என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன?
ஏய் கவிதா, அப்பா வாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, ஃப்ரெண்டு கூட வந்தேன். அவசரமா கிளம்பி போயிட்டான். எது எதுக்கோ தைரியம் வருது, ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் தைரியமே வர மாட்டேங்குது. எப்படியோ அவ புக்குக்குள்ள லெட்டர் வச்சுட்டு வந்துட்டோம். கண்டிப்பா அவ பாத்துருவான்னு நினைக்கிறேன். நிச்சயம் பாத்துருவா. கவிதா, என்ன தவிர வேற யாராலையும் விலை நிர்ணயிக்க முடியாத, விலை மதிப்பில்லாத ஒன்ன உனக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல முடியுமா? சாரி ராஜா, நான் இப்ப யோசிக்கிற நிலையில இல்ல. நீயே சொல்ல. உன் மனசை கொண்டு வந்திருக்கேன் கவிதா. மனசா? ஆமா கவிதா, உன் மனசுதான் கொண்டு வந்திருக்கேன். நீயே பிரிச்சு பாரு. என்ன இது? ஒரு ஃப்ளவர் கார்டன், நடுவுல கோவில் இருக்கு. ஆமா கவிதா, கோயிலுக்கு ஜனங்க எதுக்கு போறாங்க? தனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தானே. உன்னை தேடி வந்த எனக்கும் நல்லது தானே நடந்திருக்கு. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோயில் தானே. இது வழக்கத்துக்கு மீறின விஷயமா தெரியலாம். மத்தவங்க இதை பத்தி என்ன வேணா நினைக்கலாம். ஆனா தனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நீதான் கடவுள், நீதான் தெய்வம்னு சொல்லும் போது எனக்கு பிடிச்ச உன் மனசை கோயிலா நினைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோவில் தான். நான் பேசுற முறையும் என் நடவடிக்கைகளும் மாறி இருக்கலாம், ஆனா என் மனசு இன்னும் மாறல கவிதா. எனக்கு நீ வேணும் கவிதா.